Hi guys, welcome to my channel. சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்களுக்கு நான் ரஞ்சினி. நான் பண்ணியிருக்க மேக்கப்லயே நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு. ஆமா, நான் வந்து ஓணம் லுக் தான் நான் இன்னைக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓணம் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்காக நான் ஒரு மேக்கப் டுட்டோரியல் பண்ணலான்னு நான் இன்னைக்கு இது பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஓணம் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஐப்ரோஸ்க்கு அனஸ்தாசியா பெவர்லி ஹில்ஸ் ப்ரோ போமேட் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து ஈவனி தான். ஸோ அதை வந்து நான் ஏபிஹெச்சோட ப்ரஷில் அப்ளை பண்ணிக்கிறேன். போமேடில் டிப் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை நான் வந்து சென்டர்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒரு சின்ன லைன் வந்து ட்ரா பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே வந்து என் ஃபேஸ்க்கு ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டேன். நான் வந்து E.L.F காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து illuminating ஃபேஸ் ப்ரைமர் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே மல்லிகைப்பூ கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஃப்ளவர் ஷாப்ஸ்லலாம் இருக்குது. ஆனால் இந்த மல்லிகைப்பூ வந்து என்னோடய ஃப்ரெண்டு லைக் நெய்பர் தான் அவங்களோட பேக்யார்டில் அவங்க வச்சுருக்காங்க செடி. அதிலேருந்து பறித்து எனக்காக அவங்க வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐப்ரோஸ் வந்து இது பொமேட் அப்ளை பண்ணினதுக்கப்புறம் நம்ம ஐப்ரோஸ் வந்து இது ஸ்பூலி வச்சு பிளெண்ட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மேக்கப் ஃபாரெவர்லேருந்து அல்ட்ரா ஹெச்டி ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல இருக்க மார்க்கை வந்து கலர் கரெக்டை வச்சு ஹைட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து கன்சீலர் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கன்சீல் பண்ணுறதுக்கு டூ ஃபேஸ்லேருந்து பாண்ட் ஸ்ப்ரே கன்சீலர் எடுத்துகிட்டு அதை வந்து நான் அண்டர் ஐயில் இன்னொரு கார்னர் ஃபோக்கஸ் பண்ணி சின்ன சின்ன டாட் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து கன்சீலர் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கன்சீல் பண்ணுறதுக்கு டூ ஃபேஸ்லேருந்து பாண்ட் ஸ்ப்ரே கன்சீலர் எடுத்துகிட்டு அதை வந்து நான் அண்டர் ஐயில் இன்னொரு கார்னர் ஃபோக்கஸ் பண்ணி சின்ன சின்ன டாட் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் ஐப்ரோஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஐப்ரோஸ் பார்டர் க்ளீன் பண்ணுறதுக்கும் லிட்டில் கன்சீலர் வைக்கிறதுக்கும் நான் வந்து ஒரு சின்ன பார்டர் லைன் மாதிரி ஐப்ரோஸ்க்கு கீழே க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இந்த ஐஸும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு செட்டிங் பவுடர் வச்சு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதுக்கு பெக்காலேருந்து ஹைட்ரேட்டிங் செட்டிங் பவுடர் எடுத்திருக்கேன். ஸ்மைல் லைன்லாம் செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி போர்ஷன்ஸ் தான் வந்து ஈஸியாக க்ரீஸ் ஆகும். அடுத்து நம்ம கான்டோர் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து ஃபேஸில் வந்து ஸ்கல்ப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து கான்டோர் பண்ணினதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கான்டோர் முடிச்சாச்சு. அடுத்து நான் வந்து செட்டிங் பவுடர் எடுத்து என்னோடய ஜா லைன் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பஞ்சில் வச்சுட்டு ஸ்பஞ்சில் செட்டிங் பவுடர் எடுத்துட்டு நம்ம கான்டோர் பண்ண இடத்துக்கு கீழே நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய போர்ஷனில் வந்து நம்ம இந்த மாதிரி செட்டிங் பவுடர் வச்சு இப்போ இது பேக் ஆகிட்டு இருக்கட்டும். மீன்வைல் நம்ம வந்து ஐஷேடோ அப்ளை பண்ணிக்கலாம். மேபிலைன்லேருந்து சோடா பாப் பேலட் எடுத்திருக்கேன். அதுலேருந்து நான் ஒரு நியூட்ரல் கலரை பிக் பண்ணி நான் வந்து க்ரீஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறேன் ட்ரான்சிஷன் ஷேடாக. நான் எனக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளான இதுதான் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்து லிட்டுக்கு வந்து நான் செர்ரி ஆன் டாப் பண்ண ஒரு பர்பிள் கலர் மாதிரி ஷேடை அதை எடுத்துக்கிறேன். அதை வந்து அவுட்டர் வியூ ஆஃப் த ஐல புஷ் பண்ணிவிட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இன்னர் கார்னர் ஆஃப் த ஐக்கு நான் அதே பேலட்லேருந்து ஒரு கோல்டு கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அதை அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு க்ளீனான பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து இது ரெண்டையும் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுதான் இப்போ வந்து லோவர் லாஷ் லைன் ஃபில் பண்ணிக்கலாம். ட்ரான்சிஷன் ஷேடை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த செர்ரி ஆன் டாப்ன்ற பர்பிள் ஷேடை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பவுடர் எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு டார்ட்லேருந்து பிக் ஈகோ மஸ்காரா எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஃபால்ஸிஸ் எதுவும் அப்ளை பண்ணலை. ஸோ வெறும் ஐலைனரும் மஸ்காராவும் தான். ஹூடா பியூட்டிலேருந்து லிக்விட் மேட் லிப்ஸ்டிக் நான் இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்கேன். ரெக்கார்ட் ஆகாமல் மிஸ் ஆகிடுச்சு. அதனால நான் என்ன அப்ளை பண்ணியிருக்கேன்றதை சொல்லிடுறேன். ஐஸ்க்கு வந்து நான் வந்து மேபிலைன்லேருந்து மாஸ்டர் ப்ரிசைஸ் ஐலைனர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு விங் மாதிரி நான் க்ரியேட் பண்ணிவிட்டு வாட்டர் லைன் டைட் பண்ணுறதுக்கு நான் அதே மேபிலைன்லேருந்து டாட்டோ ஸ்டுடியோன்ற ஒரு ஐ பென்சில் எடுத்து வாட்டர் லைன் டைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹைலைட்டருக்கு நான் வந்து டார்ட்டியஸ் ப்ரோக்ளோ பேலட்லேருந்து ஒரு ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். அதே பேலட்லேருந்து ப்ளஷ்ஷும் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் நான் பண்ணியிருக்கேன். அது மட்டும் ரெக்கார்டாக மிஸ் ஆகிடுச்சு. அடுத்து நான் சந்தனம் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பிந்தி மட்டும் வச்சிடலாம். ஸோ இதுதான் இன்றைக்கோட ஃபைனல் லுக். சும்மா ஜென்ரலாக நான் எடுத்த சாரீ. ஆனால் எனக்கு இந்த சாரீ வந்து இன்றைக்கி ஓணம்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ நான் அந்த சாரீ போட்டிருக்கேன். அதுக்கு வந்து நான் ஒரு ரெட் அண்ட் பர்பிள் ப்ளவுஸ் வந்து பேர் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு ஹேருக்கு வந்து நான் ஒரு சைடில் பன் மாதிரி போட்டு அதை சுற்றி மல்லிகைப்பூ சுற்றிருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் மற்றது எல்லாமே வந்து சந்தனம் வச்சு பொட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கோட ஃபைனல் லுக். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஓணம்க்கு. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா
கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் எனக்கு என்னால் நிறையா ரீச் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து எவ்ரி டியூஸ்டேஸ் அண்ட் தேர்ஸ்டேஸ் வந்து நியூ வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஒரு நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஒரு 3 வீக்ஸ்க்கு நான் எவ்ரி தேர்ஸ்டேஸ் மட்டும் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நான் வெக்கேஷன் போகிறேன். ஸோ என்னால் வந்து டூ வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ நான் ஒரு வீடியோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலான்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 வீக் முடிச்சதுக்கப்புறம் எப்பவும் போல் யூஸ்வலாக பேக் டு ரொட்டீன் 2 வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகே காய்ஸ், ஹாப்பி ஓணம். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க. நம்ம வந்து அடுத்த வீக் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.